கடல் சீற்றமாக காணப்படுவதால் சென்னை புதுவண்ணாரப்பேட்டை கடற்கரையில் மிதவை கருவி ஒன்று கரை ஒதுங்கியிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேஷ் வழங்க கேட்கலாம். வெங்கடேஷ், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். பெங்கால் புயல் எதிரொலியாக சென்னையில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. குறிப்பாக எண்ணூர், திருவொற்றியூர், காசிமேடு கடற்கரை பகுதியில் கடல் அலைகள் சீற்றத்துடனே காணப்படுகிறது. கடல் அலைகள் தூணில் வளைவுகளை தாண்டி சீறி பாய்ந்து வருகிறது. இந்நிலை சென்னை துறைமுகத்திற்கு செல்லக்கூடிய கப்பல்கள் போயா மிதவை மூலம் சிக்னல் கடலில் ஆழம் குறித்து அறிவதற்கும் பாறைகள் இருக்கும் இடத்தை முன்கூட்டியே உணர்த்தும் கொள்வதற்காக திசை காட்டுவதற்காக பயன்படுத்தப்படும். அதன் காட்டும் திசையில் கப்பல்கள் சென்னை துறைமுகத்துக்கு செல்கின்றன. கடல் சீற்றத்தின் காரணமாக போயா மிதவை கருவி ஒன்று புதுவண்ணாரப்பேட்டை கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்கியிருக்கிறது. இதனை காண அப்பகுதி மக்கள், இளைஞர்கள் தங்களது செல்போனில் புகைப்படங்கள் எடுத்துச் செல்கின்றனர். மிதவை ஒன்று ஒவ்வொரு நிறமும் குறிக்கும் சூரிய தகடு மற்றும் இருமுனை விளக்கக்கூடிய இந்த மிதவை ஆபத்தான இடங்களை, பாறைகள் போன்றவற்றை கண்டறியப்படுவதற்காகவும் இது கடலில் 3 நாட்டிகளுக்கு உள்ளே பொருத்தப்பட்டிருக்கும் என தெரிய வந்துள்ளது. இது போன்ற ஒரு மிதவை சென்னை மெரினா கடற்கரையும் ஒதுங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது.